வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுற ரிமோட், அதாவது ஏசி ரிமோட்டாக இருக்கட்டும், டிவி ரிமோட்டாக இருக்கட்டும், ஹோம் தியேட்டர் ரிமோட், இப்படி எந்த ரிமோட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ரிமோட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு பட்டன் ஒர்க் பண்ணாமல் இருக்கா அப்படின்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன ரிமோட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ரிமோட்டை எடுத்துக்குங்க. அந்த ரிமோட் எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேமராவுக்கு பின்னால் இந்த மாதிரி உங்களுடைய ரிமோட் இருக்கமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ரிமோட்டில் ஒவ்வொரு பட்டனையாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எல்இடி ரேஸ் ஃப்ளாஷ் ஆகணும். பாருங்கள், நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி ஃப்ளாஷ் ஆகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ரிமோட் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த மாதிரி லைட் ரேஸ் எதுவும் வரலன்னா நீங்கள் உங்களுடைய பேட்டரி முதல்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு எகெயின் இதே மாதிரி செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது திரும்பவும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி ரேஸ் வராட்டு உங்களுடைய ரிமோட் ப்ராப்ளம், அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இப்போது இதில் நீங்கள் ரிமோட்டை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். எல்லா பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி ரேஸ் பாஸ் ஆகணும். அதாவது நீங்கள் இன்கேஸ் சில பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கும், அதை ஈஸியாக இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி ரேஸ் பாஸ் ஆகாமல் இருக்கும், அப்போ அந்த பட்டன் ப்ராப்ளமு. அப்படி நீங்கள் அந்த பட்டனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமோட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி உங்களுடைய வீடுகளில் இருக்கிற ரிமோட்டுக்கு கண்டிஷனை நீங்கள் ஈஸியாக செக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. அப்படியே தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடல வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.